ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்கிறேன், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மீன ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாசம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாசத்துல உங்களுக்கு குருபலம் வருது. அப்போ குரு உங்களுடைய ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்துல உச்சமாயி உங்க ராசியை பாக்குறாரு. பார்க்கும்போது 7.5 சனி கொஞ்சம் மட்டுப்படும். அப்ப சனியோடைய தாக்கம் தீமை எல்லாமே குறையும். 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறாரு, வருமானத்தை நல்லா கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்காரு, 7க்குடையவர் 3ஆம் இடத்துல. இவ்வளவு சூப்பரான பலன்கள். அப்ப சுக்கிரனும் கூட சேர்றாரு. இதெல்லாம் நல்ல கிரக அமைவுகள். உங்களுக்கு இந்த மாசம் காசு பணம் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது உயர்வான நிலைக்கு போக போகுது. சரி, புதுசா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் தொழில் காரகன் எப்படி இருக்கு, இப்போ என்ன திசா புத்தி போகுது, இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஜோதிடரை கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதமா அமையுதுங்க. அப்புறம் 11ஆம் இடத்தை வேற குரு பாக்குது, சுக்கிரனும் பாக்குதுங்க. அப்போ ஒரு தொழில் மூலியமா நல்ல லாபத்தை ஈட்ட முடியும், தொழில் மூலியமா நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். வருமானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தான அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 2ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. வருமானம் நல்லா வரும், லாபம் நல்லா வருங்க. அதே மாதிரி இவ்வளவு நாளா இருந்த குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி குடும்பத்தாருடைய சுமூகமான உறவு நிலைகள் ஏற்படும். அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டடா இருப்பாங்க. குடும்ப நபர்களே பெரும் துணையாவும் ஆதரவாவும் சப்போர்ட்டாவும் உங்களுக்கு இந்த மாதம் இருப்பாங்க. 3ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கனால கம்யூனிகேஷன் துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் இது நல்ல வளர்ச்சி. தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி. முக்கியமா ஐடி ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் இது சூப்பரான மாசமா இருக்க போது. திடீர்னு ப்ரொமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கும் வேலை மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவா சனி சேர்ந்திருக்கனாலையும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனாலையும் நிறைய இடமாற்றங்கள், அதே மாதிரி தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றங்கள்லாம் இருக்கு. ஒரு சிலர் வீடை மாத்துவீங்க, ஒரு சிலர் வேலை பார்க்கக்கூடிய இடத்த மாத்துவீங்க, ஒரு சிலர் தொழில் ஸ்தானத்தை அப்படியே எடுத்து மாத்துவீங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. ஆனா புது புது மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. புது புது விஷயங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. நல்ல தெய்வ அனுகூலம், பரிபூரணமான தெய்வ நிலை உங்களுக்கு இருக்கு. திருமண பிராப்தம் இந்த மாதம் இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதை தொட்டாலும் சக்சஸ் ஆகக்கூடிய மாசமா தான் அது இருக்கு. கணவர் வழி ஆதாயம் இருக்கு. சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு. உங்களுக்கு மூத்த சகோதரன் வழி ஆதரவு, இளைய சகோதரி வழி ஆதரவுகள்லாம் உங்களுக்கு இருக்கு. சகோதரன் சகோதரி வழி 2 பேத்தையும் குறிக்கக்கூடியதுதான் இது. மூத்தவங்களா இருந்தாலும் சரி, இளையவங்களாக இருந்தாலும் சரி, பொதுவா சகோதர ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கனால அவங்க கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை, சுமூகமான உறவுகள் ஏற்படும். நல்ல அவங்க பெரிய லெவல்ல உங்களுடைய முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உறுதுணையா இருக்கனால நல்ல உத்வேகத்தோட உங்களால செயல்பட முடியும். நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சனி 7ஆம் இடத்தை களத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு பொதுவா திருமண பிராப்தம் இருக்கு. குருபலம் இருக்கனாலையும் திருமணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, காலகட்டங்கள் நல்ல அமைப்பை கொடுக்கறதுனால களத்திர ஸ்தானமும் நல்லா இருக்கனாலையும் உங்களுக்கு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது கைகூடும். எவ்வளவுதான் தடை தாமதங்களா இருந்தாலும் அதை மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு, ரொம்ப நாளாகி ஒரு உறவுகள் தேடி வர்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாசம் நடக்கும். அதே மாதிரி நீங்க யார்கிட்டயாவது கம்யூனிகேஷன்ஸ், அதாவது பிரைவேட் சாட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சனி இருட்ட வெளிச்சப்படுத்திடும். ஏன்னா குரு பார்வை இருக்கனால நீங்க ஏதாவது சீக்ரெட்டான இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க. நல்ல பழக்கங்களுக்கு மட்டும்தான் குருவும் சனியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கு. புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம், நம்ம தாராளமா ஸ்டார்ட் அப் பண்ணலாம். காசு பணத்தை சம்பாதிக்க முடியும். அமைப்புகள் அனுகூலமாக இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. நீங்க ஒரு சோசியல் மீடியால இருக்கீங்க, ஒரு இன்ஃபுளுசரா இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு அதாவது நல்ல பலன்கள் இருக்கு. அதே நேரத்துல அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்க குடும்ப பிரச்சனையை தேடிக்காதீங்க, குடும்ப பிரச்சனையை சொல்லிக்காதீங்க. அதையெல்லாம் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமைகள் அதிகரிக்குங்க. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு உறவு நிலை ஏற்படும். கணவனால மனைவியும், மனைவினால கணவனும் ஒருவருக்கொருவர் ஆதாயமாவும் அனுகூலமாவுமே இருப்பீங்க.
முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி ஆதாயங்கள் கைகூடும். அதே மாரி தாயாருக்கு உடல் ரீதியா பிரச்சனைகள் வரும். நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். 7.5 சனி காலகட்டங்கள்ல கை, கால்ல அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கனால குடும்ப நபர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஆனா குடும்பத்தார்கிட்ட பேசும்போது சண்டை சச்சரவுகள் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஆர்கியுமெண்ட்டுக்கு போகாதீங்க. காசு பணத்த குடுக்கக்கூடிய செவ்வாய் மமதையும் குடுத்துருவாரு. உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கனால, உணர்ச்சி வசப்பட்டு பேச்ச வந்து கண்ட்ரோல் இல்லாம பேசிறாதீங்க. ஒரு வார்த்தைய கொட்டிட்டு அத மறக்க முடியாது. அதனால உறவுங்கிறது 2ஆம் இடம், பேச்சுங்கிறது 2ஆம் இடம். உறவுகள் கிட்ட எப்படி பேசுறீங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்ல அப்படின்னா உறவுகள இழந்துட்டு தவிப்பீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால வாக்கு ஸ்தானத்துல ஒரு கிரகம் இருந்தாலே பேசும்போது பல விஷயங்கள யோசிச்சு பேசணும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு உயர்வான வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சிய குடுத்துருவாரு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று நீங்க நிகழ்ச்சிகள் நடத்துறது, பெரிய பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துறது, ஒரு மிக உயர்வான பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் கலைத்துறைக்கு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாரி திடீர்னு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள பெற்று அவங்களோட போய் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ற மாரி, அவங்களுடைய ஆதரவுகள்லாம் இருக்கனால ப்ரமோஷன், ஒ சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய நிலைகள அடைஞ்சு, ஒரு நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள குடுத்துருவாரு. மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். ஏன்னா குருபலம் உங்களுக்கு இருக்கனால, வெற்றி வாய்ப்பு எல்லா விஷயங்களுமே வெற்றி சக்சஸ். 7.5 சனி இருந்தாலும் பொதுமக்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறது தான். பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 சனிங்கிறது பொதுமக்கள குறிக்கக்கூடியது. அப்போ பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறனால எலக்ஷன்ல நின்னாலும் ஜெயிப்பீங்க. எந்த போஸ்ட் கேட்டாலும் கிடைக்கும். ஒரு நல்ல அமைப்பு, ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலைகள், காசு பணம் சம்பாரிக்கிறது, புது புது டெண்டர் எடுக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு நடக்கும். பெரிய லெவல்ல மாற்றங்களும், வளர்ச்சிகளும் உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு. உறுதியாக இருக்கு. பொதுவா மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது தான். கோர்ட்டு, கேஸு, கடன் ரீதியா பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா 3ஆம் இடத்துல 6 கூடையவர் இருக்கனால, மருத்துவ செலவுகளும் இருக்கு. அதே நேரத்துல கோர்ட்டு, கேஸு, கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி ஆகுங்க. வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனமா இருக்கணும். மருத்துவ செலவு, ஒரு மருத்துவர கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. 7ஆம் இடத்த பார்க்கறதுனால அதுக்கு நிவர்த்தியும் உறுதியாக இருக்கு. தாயாருடைய உடல்நிலையில கவனம் தேவை. மீன ராசிக்கு பொதுவா பொருளாதார வாழ்க்கை சிறப்பாவும், உயர்வாவும் இருக்கு. உறவு நிலைகளும் ரொம்ப நல்லா இருக்கு. திடீர் ஒரு அதிர்ஷ்டம், அற்புதமான பலன்கள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. தெய்வ அனுகூலம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் வந்து சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் மாதத்தின், அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் வந்து செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால், சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே வந்து மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் வந்து ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது, வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள்.
அது 26/5 அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்னைக்கு அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தேனால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களேனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம், இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரணும், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள், ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம், அது தவிர உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மீனம், பூராட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரங்களும் மீன ராசியில் வருது. இந்த மீன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னால்
வைகாசி மாதம் பராபவ வருஷம், அதாவது 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்ட ராசியான மீன ராசி, அதனுடைய அதிபதி குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பிறக்கும் பொழுதுலேருந்து கேந்திரத்தில் இருக்கார். அது அவ்வளோ விசேஷம் கிடையாது. இருந்தாலும் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் அந்த மாதத்தினுடைய கிரகங்களை சொல்லுவோம், மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சனி இருக்கார். ஜென்ம சனி நடக்கிறது. ஜென்ம சனி நடந்தால் கேட்கவே வேண்டாம். உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். எடுத்த காரியங்களில் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாது. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும். ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதனால் தடால்னு கோபம் வரும். பேச்சில் நிதானம் தேவை. பேச்சின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் ஜென்மசனி வேறு நடக்கிறது. அதனால் கொஞ்சம் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சை குறைக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்துல சூரியன் 6ஆம் அதிபதி 6க்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றம் கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும். ஆனால் கமிட்மெண்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா அதை அச்சீவ் பண்ணுறதுன்றது கஷ்டம். அதை தவிர பார்த்தாலேயானால் முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இந்த மாதம் பிறந்ததுலேருந்து போகிறார். குருவோட சம்பந்தத்தில் இருக்கார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, கேந்திரம் பெற்று இருக்கிறது, மிகப்பெரிய ஏற்றம் திக்பலம் பெற்று இருக்கிறது. அது ரொம்பவுமே விசேஷம். அதை தவிர பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் முயற்சி எடுக்க வைப்பார். ஆனால் அதில் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் 26/5/2026 குருவினுடைய மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தூக்கத்தை கெடுப்பார். தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். 3க்கு 3. அதனால் ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது ஆண் மலட்டுத்தன்மையில் சற்று இந்த கவுன்ஸ் எல்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறாரு சார் அப்படின்னா குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும், தேவையற்ற செலவுகள் வந்தாலும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் டீல் பண்ணுறது நல்லது. மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மியாக இருக்கும். முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. புதிய வீடு முறை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர புதுசாக கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வரும். மென்டல் டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாகவே கொஞ்சம் பலவீனமாகவே இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் அதையும் தாண்டி செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கும்பொழுது புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த சந்திராஷ்டமம் என்னைக்கு வருது அப்படின்னா 28/5/2026 30/5/2026 வரலும் உண்டான காலகட்டமாக அமையுது. அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவாண்ட பிரயாணம் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மமும் சரியில்லை. அதாவது ஏற்கனவே இந்த கோச்சாரம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. அதை தவிர தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மமும் சரியில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குரு பகவானை நினைத்து துதி பண்ணுங்க. அதாவது குரு காயத்ரி மன்றம் சொல்லுங்க. அதை தவிர முடிஞ்ச அளவுக்கு
சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்டே வாங்கும். அதை தவிர சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை பண்ணிட்டு வாங்கும். சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் இந்த கடல் வாணிபம் செய்கிறவரெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் அதிக முதலீடு போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த தங்க நகை கடன் அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர தங்க நகை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க காசுகள் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. கொஞ்சம் சடன் ஃபால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மென்டல் டிப்ரெஷனில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணி வெற்றி பெற்று இந்த காலகட்டத்தை கழித்து வருவது ரொம்பவுமே நல்லது. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான மகிழ்ச்சி, ஒரு பொருளாதார விஷயத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது என்பது உண்மை. உங்களுடைய தேவையான அளவுக்கு, அதாவது எனக்கு மீனராசிக்காரங்க அது வேணும் இது வேணும் ஆசைப்பட மாட்டீங்க. ஏன்னா இருக்கிறத கொடுக்குறது தான் உங்களுடைய இயல்பான குணம். ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய செயல்பாடில் இப்போ கொஞ்சம் ஒரு 3 வருட காலமாகவே இருப்பு ரொம்ப கரைஞ்சி போச்சுன்னு சொல்கிற மாதிரி ஒரு பொருளாதாரத்தில் ஒரு தடுமாற்றம் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய தேவையான அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பூர்த்தி கிடைக்கும் என்பது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு தொழிலில் ஒரு வெற்றி, ஒரு மகிழ்ச்சி என்பது உண்மை. ஆனால் புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாமா, புதுசாக ஒரு தொழில் செய்ய முயற்சி பண்ணலாமான்னா சற்று நிதானம், அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு யார் சொன்னாலும் கேட்டு செஞ்சிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க அப்படிங்கிறது கிரகத்துடைய தன்மை. வெளிநாடு போவதற்கான முயற்சிகள் எடுக்கலாமா, இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறலாமா அப்படின்னா உறுதியாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இருக்கிற இடத்த விட்டு மாறலாமான்னா கட்டாயமாக வேலையோ அல்லது அதை சார்ந்த விஷயங்களோ நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துல போய் அமர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலும் நம்மளுடைய மீன ராசி என்பர்களில் யார் யாரெல்லாம்
சின்ன திரை, பெரிய திரை, அதேபோல் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை உருவாக்க வேண்டும், தன்னை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்துக்கிறீங்களோ, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இப்போ கிரக ரீதியாக நடக்கும் என்பது உண்மை. அதேபோல் மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் எல்லாம் நம்மளுடைய மீனராசி பெண்களுக்கு இந்த கரெக்டாக இந்த மாதத்தில் அப்படியே சூரிய பகவான் ஜம்ப் பண்ணி அப்படியே உட்காந்தனே ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் கிடச்சிடும். புரியுதா உங்களுக்கு? வைகாசி மாதத்தில் அப்படியே சூரியன் ரிஷபத்துக்குள்ளே அப்படியே உள்ளே வந்தனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அங்கீகாரம், ஏன்னா சுக்கிரன் வீட்டு தானே வர்றாரு அவர் சூரியன். மரியாதை, மதிப்பு, அங்கீகாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார். நீங்கள் யாரையும் தேடி போய் இங்கே ஒரு நான் யார் தெரியுமா சொல்ல தேவையில்ல, நீங்கள் யாருன்னு அவங்க சொல்லுவாங்க. உங்களுடைய லைஃப்பில் அந்தளவுக்கு ஒரு எனர்ஜி பவர் கிடைக்கும்னு சொல்லலாம். அப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு 40-50 வயதுக்கு மேலே, 60 வயதுக்கு மேலே, 70 வயதுக்கு மேலே கொஞ்சம் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு சின்ன அழுத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சின்ன பிரச்சனை, அது பெரிய பிரச்சனையாச்சு, கவனிக்காம விட்டேன். ஸோ அப்படிங்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதற்கான சரியான தீர்வு கிடைக்கும். சரியான மருத்துவரை பார்ப்பீங்க, சரியான மருந்து எடுத்துக்கிருவீங்க. அதிலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றமான நிலையை, நல்ல ஒரு சிறப்பான தன்மைகளை நீங்கள் உணர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது உண்மை. ஸோ அதேபோல் நம்மளுடைய மீன ராசி பெண்களுக்கு நீண்ட நாள் ஆசைன்னு இருக்கும். அது பொருளாதாரம் சார்ந்த விஷயமோ, நகை சார்ந்த விஷயமோ, இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயமோ, குடும்ப மகிழ்ச்சி சார்ந்த விஷயமோ, இல்லை தன்னுடைய மகிழ்ச்சி சார்ந்த விஷயமோ, எனி ஒன் ஆப்ஷன் அப்படிம்பாங்களே, அந்த நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் ஆசை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. ஓகேவா? ஸோ அதே போல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் காட்டினீங்கன்னா அதிகமான லாபம் கிடைக்கும். அது அரசாங்கம் இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த டெண்டர் எடுத்து பண்ணுறவங்க, அரசாங்கத்துடன் ஏதாச்சும் ஒரு சின்ன கம்யூனிகேஷனில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ அற்புதங்கள் இருக்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுக்கிங்கன்னா உங்களை நம்பி மட்டும் எடுங்க, அதுவும் நிதானமாக எடுங்க, அவசரப்படக்கூடாது. ஏன்னா பதறும் காரியம் சிதறும் அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி தான், அப்படி அப்சர்வ் பண்ணி அப்படி சரி என்ன தவறு என்ன அப்படி யோசிச்சு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களை வெல்ல யாரும் கிடையாது. வெற்றி என்பது உங்கள் அருகில் இருக்குது. மீன ராசி வைகாசி மாதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சிறப்பான முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ராசியில் முதன்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்பது நிதர்சனமான உண்மை. இவ்வளோ நேரம் மிக பொறுமையாக நிதானமாக கோச்சார கிரகங்கள் வைகாசி மாதத்தில் கொடுக்கின்ற நன்மைகளை பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் சிறப்படைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்குங்கிறத பொதுவாக மாத பலன்கள் விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இது பொதுவாகவே பொது பலன் தான். நான் திரும்ப சொல்கிறதுக்கு என்னென்னா, சார் எனக்கு அது நடக்கலை, சார் எனக்கு இது நடக்கலை, எனக்கு அப்படி இருக்கும், நான் இப்படி எல்லாம் நடக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதகம் ஃபஸ்ட்டு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ பொது பலன் அப்படிங்கிறது, ஒரு மனிதன் பசியில் இருப்பார். ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், ரொம்ப பசி, சாப்பாடு சாப்பிடாம மிகப்பெரிய பசியில் இருக்கவங்களுக்கு அந்த ஊரில் ஹோட்டலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டு ஹைவேல போய்க்கிறீங்க, ஹோட்டலே இல்லை, ஏதாவது ஒரு ஹோட்டல் வந்துடாதான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு டீ கடை வரும். ஆஹா, டீ கடை வந்துச்சு, ஒரு காப்பியை குடிப்போம், ஒரு டீயை குடிப்போம், ஒரு பண்ணை வாங்கி சாப்பிடுவோம், பிஸ்கட் சாப்பிடுவோன்னு ஒரு சற்று தன்னுடைய ஹெல்த்துக்காக, வயிறு பசிக்காக அப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு உற்சாகமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை வருது பார்த்திங்களா? அதே மாதிரி தான், எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலைங்கிற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுன்னா, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணும், திசா புத்தி சப்போர்ட் பண்ணாட்டையும் இவங்க கொஞ்சம் அப்படி எனர்ஜி கொடுப்பாங்க. நடக்கவே முடியல, எந்திரிச்சு நடந்து போ,
ஓடவே முடியல, இப்போ ஓடு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 20-30% உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சதவீதம் உறுதியாக நடக்கும். இதை தாண்டி உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, கடன் பிரச்சனையிலேருந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான நபர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெளிவாக எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் கடந்த காலம், எதிர்காலம் இரண்டுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஜாதகமே இல்லைங்க, என் பேர் மட்டும்தான் தெரியும், என்னோடய வயது குறிப்பிட்ட வயது தெரியும், ஸோ ஏன் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னாலும் உறுதியாக பிரசனம் என்ற மிக துல்லியமான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். விருப்பப்படுற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் வந்து அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது வந்து ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே ஒன்றும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா ஒன்றும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு வந்து அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். மீனராசி, மீன லக்னம் எப்படி இருக்கு? ஜென்ம சனி. என்னத்தை சார் சொல்கிறது, யார்கிட்ட பேசாமல் சைலண்ட்டாக ஓரமாக கம்முன்னு உட்காந்துருப்பீங்க. பெரிய நியூஸ், பிக் நியூஸ். இந்த மாதம் உங்களுக்கான மாதம். ஏன்னா குரு பயிற்சி நடக்குது. உங்களுடைய அதிபதியே குரு பகவான் தான். அந்த குரு பகவானுடைய பயிற்சி நடக்குது. ரொம்ப நல்ல விஷயம்னா குரு பகவான் 9ஆம் பார்வையை உங்களை தான் பார்க்குறாரு. 9ல் குரு, சரியான லக்கு. சரியா, ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அந்த 9ஆம் பார்வையை உங்களை பார்க்குறாரு. நிறைய நல்ல விஷயம் வரப்போகுது. சார் அப்போ எல்லா கஷ்டமும் தீந்துருமா, எல்லா கடனும் அடைஞ்சிருமா, எங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்கிட்ட வந்து பேசுவாங்களான்னா அப்படிலாம் சொல்லலை. பிரச்சனைகள் கம்மியாகும், இன்னொன்று பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இதுதான் நடக்கப்போம். சரி, எது எதுலலாம் பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து மனசு கிளாரிட்டி வரும். நான் என்ன பண்ணணும், ஏன்னா 1-1.5 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் எதுக்கு சண்டை போடுறோன்னே தெரியாமல் சண்டை போட்டுமோ. நமக்கு பிடித்தவங்க, நம்மளை ரொம்ப பிடித்தவங்கக்கிட்டேயும் நம்ம போய் சண்டை போடுவோம். அவங்க நம்மளுக்கு நல்லது தான் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம நல்லது சொல்கிறதே நம்ம மண்டையில் ஏறாது. சரிங்களா, நம்ம வந்து ஏதாவது ஒரு சண்டை போட்டுட்ருப்போம். ஓகேங்களா, அந்த கிளாரிட்டி, இது தப்பு, இது கரெக்டு, இதை தான் நான் பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி வரும். ஏன்னா நீங்கள் குரு வீடு ரொம்ப பொறுமைசாலி, நல்ல அறிவாளி, இருந்தாலும் அந்த கன்ஃபியூஷனில் கொஞ்சம் தத்தளிச்சிட்டிங்க 1-1.5 வருஷமாக. இப்போ அந்த கிளாரிட்டி வரும். சரி, இந்த கிளாரிட்டி வச்சுனா என்னென்ன பண்ணலாம்? நல்ல தொழில் பண்ணலாம், பிஸ்னஸ் நல்லா முன்னேறுங்க. பிஸ்னஸ் ஹவுஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, பிஸ்னஸ் முன்னேறும், முக்கியமாக ப்ராஃபிட் வரும். பிஸ்னஸ் முன்னேறுதுன்றதை விட ப்ராஃபிட் நல்லா ஏறும். அதாவது
சின்ன கல் பெத்த லாபம் அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் ப்ராஃபிட் நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். இது ஒன்று. அடுத்து வேறு இதில் கிளாரிட்டி வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கே நல்லா வாங்கலாம், எங்கே நகை வாங்கலாம். இது வந்து குரு வீடு, தங்கத்து மேலே ஒரு ஆசை இருக்கும். அதுவும் இது நீர் வீடு, பெண் ராசி, குரு வீடு, தங்கம் மேலே ஆசை இருக்கும். நகை வாங்கினா வாங்கலாம். அது இப்போ வந்து தங்கம் வெள்ளி இதோட விலையை தான் பயங்கரமாக ஏறுது. அதெல்லாம் வாங்கி வையுங்க, நல்லபடியாக ஏறும். நம்மளுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். இது ஒன்று. இதை தாண்டி யாருக்காவது வீடு வாங்கணும், பிளாட் வாங்கணும், வண்டி வாங்கணும்னா அதுவும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பிங்க, ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுடைய சப்போர்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸுன்றதை தாண்டி ஃபேமிலி இவங்க ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. கேளுங்க, வாயை தவிர்த்து அவங்கள்ட்ட ஹெல்ப் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். சரி, ஓகே. அடுத்து வேறு இதில் நீங்கள் வந்து ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் ஒரு 2-3 இருக்குது. என்னென்னா, முதல்ல ஆரோக்கியம், உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான் வந்து உடம்பை ரொம்ப உருக்கி எடுத்துருவார். பெஸ்ட்டு பரிகாரம் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறது. ஜிம்முக்கு போகிறவங்க ஜிம்முக்கு போகலாம், இல்லை வாக்கிங்காவது போங்க. சூரிய வெளிச்சத்தில், அதை காலையில் சூரிய வெளிச்சத்தில் ஒரு 10 நிமிஷம் இல்லை காலவர் நின்றிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சூரிய வெளிச்சம் உங்கள் முதுகு தண்டில் பட ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? இது ஒன்று. இதை நான் ஒருத்தர்கிட்ட சொல்லி, இது எங்கள் மாணவர்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லி, ஒருத்தர் வெராண்டாவில் தினமும் முதுகை காட்டுறேன்னு பஞ்சாயத்து வந்து வச்சுட்டாரு. அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் என்னென்னா காட்டன் க்ளோத், ஒரு நல்ல டீசெண்டான காட்டன் க்ளோத்தோ டிஷர்ட்டோ போட்டுக்கிட்டு மாடியோ வெராண்டாலேயே நில்லுங்க, இல்லை லைட்டாக வாக்கிங் போங்க. அந்த சூரிய ஒளி முதுகு தண்டில் பட ரொம்ப நல்லது. இதையே ஃப்ளாட்டில் இருக்கவங்க பால்கனியில் நின்றுட்டு ஏதோ பிரச்சனை பண்ணுறக்கூடாது. சரிங்களா? டீசெண்டாக ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டம் அந்த மாதிரி எங்கேருந்து எப்படி எதனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை கிளம்பி வரும். அதனால் அந்த ஜாகிரதைக்காக இது சொல்கிறேன் நான். சரி, இது ஒன்று. இன்னொன்று, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சில பேருக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் காலம் எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் தங்க வச்சிடும். ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், ஏதோ ஒரு சூழ்நிலையால் பிரிஞ்சு வேறு ஊரில் இருப்பாங்க. நல்ல சண்டை போட்டுருக்க மாட்டாங்க. காலம் வேலை காரணமாக இல்லை ஏதோ ஒரு விதமாக காரணமாக அப்படி பிரித்து வைக்கும். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரிலாம் இந்த சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணுங்க. நான் ஒரு நாள் சுக்கிரன் பற்றி ஒரு கிளாஸ் மாதிரி இல்லை இன்டர்வியூ மாதிரியே தரேன். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு. மெயினாக பெட்ரூம் வந்து லைட்டான கலர்ஸில் வச்சுக்கணும். இந்த ஒயிட் பெட்ஷீட்டு இல்லை ரொம்ப பேல் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப லைட் கலர் கர்டைன்ஸ் அதெல்லாம் போட மைண்ட் வந்து லேஸ் ஆகும். இது வந்து ஒரு சயின்ஸ் மாதிரி தாங்க. ரொம்ப டார்க்காக கலர் இருக்கும்போது மைண்டு ஹெவியாகும், லைட்டாக கலர் இருக்கும்போது ரொம்ப லைட்டாகும். நம்ம வந்து ஃபுல்லாக இன்றைக்கெல்லாம் உடச்சிட்டு இன்றைக்கெல்லாம் சண்டை போட்டு ஏகப்பட்ட பிரச்சனை சமாளிச்சுட்டு நைட்டு பெட்டில் தான் வந்து அப்பாடான்னு படுப்போம். காலைல எழுந்துக்கும் போது அதே பெட்டில் தான் எழுந்து அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிப்போம். ஸோ அந்த இடம் ரொம்ப முக்கியம். பெட்ரூம் ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ லைட்டாக இருக்கோ நம்ம மனசு லேசாக இருக்கும், தூக்கம் நல்லா வரும். மனசு லேசாக இருந்தால் நான் என்ன பண்ணணுன்ற கிளாரிட்டி நம்மளுக்கு வந்துடும். அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள், இதை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுங்கள். பெட்டு தலைக்காணினா ஸ்மெல்லே வரக்கூடாது, லைட்டாக மெத்துன்னு இருக்கணும். ஸ்மெல் வந்ததுனாவே உங்களோட மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். காலைல எழுந்தாலே பார்த்தீங்கன்னா அப்படியே தலைவலிக்கும். நீங்கள் தலைகாணியை நிறைய பேர் வீட்டில் வந்து மாத கணக்கில் இந்த காய போடாமல் உலர்த்தாமல் இருப்பாங்க. அந்த தலைகாணிலாம் பார்த்தீங்கன்னா தலைவலிக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு அவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அதெல்லாம் சனி பகவான், அழுக்கெல்லாம் சனி பகவான். எல்லோரும் பரிகாரம் சொல்லுன்றோம். கோவில் போங்க ஒன்று, வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வச்சு எந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ண முடியும்? இந்த சனீஸ்வர பகவானை வந்து நம்ம பெட்டை உட்காந்து காய போட்டுருப்பார் வெயிலில். அதை நம்ம தான் பண்ணி ஆகணும். இதை பண்ணுங்கள், தானாக அதுவே சனி பகவான் பரிகாரமாக மாறும். அதிகமாக உடல் உழைப்பு பண்ணுறது, அதுவும் இந்த சானிட்ரி ஒர்க், இந்த அழுக்கை க்ளீன் பண்ணுற வேலையை பண்ணாலே சனி பகவான் பரிகாரம். இப்போ ரோட்டை போய் சுத்தம் பண்ண சொல்ல, வீட்டை க்ளீன் பண்ணுங்கள், அதுவே சனி பகவான் பரிகாரம். இதை பண்ண சீக்கிரம் கல்யாணமும் கைகூடும், பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க, வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இதுக்கு மெயினாக வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடுங்க, சூப்பர். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். வியாழக்கிழமை குருவரையில் லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் கொடுத்து வழிபடலாம். அம்மாவுக்கு மீனாட்சி அம்மனுக்கு பூந்தி கொடுத்து வழிபடலாம். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும்,
பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட் ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியும் தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சியில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம், இது சம்பந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.